அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. யோகத்துல இருக்கும்போது உடல் ரீதியான அனுபவங்கள் என்ன, உள்ள ரீதியான அனுபவங்கள் என்ன? யோகம் செய்யும் வேலைகள்ல இந்த சரீரத்துல அதிகமா மனம் வெளியேற பார்க்கும். மூச்சு நிற்கிறது, எண்ணமற்று இருக்கக்கூடியது. ஒரு செயலை செய்யும் போது அந்த நிலை மறத்தல் ஏற்படுவது, அதிகமாக உறக்கம் வராது, பசிக்கும் வேளையில விரும்பிய உணவை உண்ண முடியாது. அது ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு போயிடும். 6 மாத காலம் தியானம் செய்யும் போது உடல் இயக்கம், உடல் மாற்றம், உடல் பொலிவு, உடல் தேஜஸ், உடல்ல ஏற்படக்கூடிய இலகுத்தன்மை என சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தியானத்திலும் உண்டு, யோகத்திலும் உண்டு. இப்ப 6 மாதம் தொடர்ந்து தியானத்தில் பண்ணக்கூடிய விஷயத்தினால மட்டும்தான் இந்த சரீர மாற்றம் ஏற்படும். ஆனா யோகத்தில் இதையே நீங்க 21 நாள்லயே அடையலாம், 6 மாத காலத்திலேயே அடையலாம். சிலருக்கு 6 வருஷம் ஆனாலும் கூடாது, அது வேற பிரச்சனை. ஏன்னா உணவு பழக்க வழக்கம் ஒழுங்கா இருக்காது, உறக்கம் என்பது ஒழுக்கம் இருக்காது, காமம் என சொல்லக்கூடிய கலவி நிலைகள்ல சரியான முறை இருக்காது, ஆசை, இச்சை, கோபம், லோபம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நிதானம் இல்லாத தன்மையினால மட்டும்தான் அருளோ, அருள் சார்ந்த தெளிவோ, தெளிவு சார்ந்த மருள் நிலைகளோ கூடாது. ஆனா இதையெல்லாம் சரியா ஒருத்தன் பின்பற்றக்கூடிய ஆணோ பெண்ணோ சமம், இருவரும் உள்ளத்தை சார்ந்த வரைக்கும் சமம் தான். அவங்களுக்கு யோகத்துல 21 நாள்ல இருந்து 3 மாத காலத்துக்குள்ள 200% நன்மைகள் உண்டாகும். கேட்ட வரம் கிடைக்கும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கங்க. இதை நிறைய குருமார்கள் சொல்ல மாட்டாங்க, தப்பான வரம் கேட்டுருவாங்க. கேட்ட வரம் கிடைக்கும். இது உடல் ரீதியான மாற்றம் தான். நான் முன்பு சொன்னதை மறுபடியும் ஒரு வாட்டி நிதானிச்சு கேட்டு பாருங்க, என்னென்ன மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்கேன். உடல் அளவில், சரீர அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் உங்களுக்கு எடுத்துரைச்சிருக்கோம். உளத்தளவுல, உள்ளம் என சொல்லக்கூடிய ஒரு பெரும் வெளி இருக்கு இல்லையா, அதுல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுங்கிறத பின்வரும் தொடர்களை காண்கலாம். இயற்கை உண்மை, இரக்கம், நன்மை.